நேரத்துல எவ்வாறு அந்த தரை இறங்குவதற்கான அந்த சாய்வு ஓணத்துல அவை கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் அந்த விமானம் மேல் எழும்பக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு விழுந்தது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி நிமிட காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த விமானத்திலிருந்து மீட்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விமானம் முழுவதுமாக எரிந்ததாக சொல்லப்பட்ட நிலையில அதனுடைய வால் பகுதி நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து வால் பகுதி என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதி மட்டும் மீதம் இருக்கக்கூடிய நிலையில மற்ற பகுதிகள் எரிந்திருக்கின்றன. அதிலிருந்து பயணித்திருக்கக்கூடிய பயணிகளும் அதில் பயணித்திருக்கக்கூடிய மற்ற விமான பணியாளர் மற்றும் விமானியும் மீட்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யார் எவர் என்ற அடையாளங்கள் இதுவரையும் கண்டறியப்படவில்லை. அதில் இருக்கக்கூடிய பயணித்தவர்கள் மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நபர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்களுக்கு காயம் அதிகமாக இருக்கிறது, அதிதீவிர சிகிச்சை யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் இதுவரையும் வெளியாகவில்லை. விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மத்திய அரசு மாநில அரசான குஜராத் மாநில அரசுக்கு துணை நிற்போம் என்ற உத்தரவாதத்தின் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். குஜராத் மாநில முதலமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவியை இந்நேரத்தில் மத்திய அரசு செய்து தரும் என்ற நம்பிக்கையை அளித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விபத்துக்குள்ளான இந்த விமானத்துல குஜராத் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. விஜய் ரூபானி பாஜகவின் சார்பில் குஜராத்திற்கு முன்பாக நிர்வகித்த மாநில முதலமைச்சர். அவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழலில் அவர் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் அவருடைய தரப்பிலிருந்து யாரும் இதை உறுதிப்படுத்தாத நிலை இருக்கிறது. ஆனால் இந்த விமானம் லண்டன் செல்லக்கூடிய ஒரு விமானமாக சொல்லப்படும் நேரத்தில் இந்த விமானத்தில் அவர் இருந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட 5 நிமிடங்களிலேயே இந்த விமானம் விபத்துக்குள்ளானது என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் மேலும் இந்த விபத்து நடைபெற்றதற்கான அந்த விவரங்களை மேலும் விவரிக்கக்கூடிய வகையிலாக வெளியாகி வருகிறது. முதற்கட்டமாக விமானம் விபத்துக்குள்ளான நேரங்கள், அதற்கு பிறகு பயணித்திருக்கக்கூடிய விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை, யார் யார் பயணித்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் யார் 242 பயணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 242 பயணிகளும் யார் என்ற விவரம் இதுவரையிலும் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த விவரங்களை ஏர் இந்தியா நிறுவனம் தான் வெளியிட இருக்கிறது. விமானத்தில் பயணிப்பதற்காக டிக்கெட் பதிவு செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை, டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கையை தாண்டி போர்டிங்காக உள்ளே வந்தவர்களுடைய எண்ணிக்கை, இது அனைத்தும் வெரிஃபை என சொல்லக்கூடிய பரிசோதித்து எத்தனை நபர்கள் உள்ளே சென்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் பின்னர் தான் தெரிய வரும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.